ஹாய் நண்பா, பல பேருடைய ட்ரீம் கம்பெனியான எல்என்டியிலேருந்து இப்போ ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு. ஃப்ரெஷர் அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணுறதுக்குலாம் ஃபீஸ் கிடையாதுங்க. ட்ரெயினி டைமில் மந்த்லி 20,000 ரூபாய் வரைக்கும் ஸ்டைஃபண்ட் ப்ரொவைட் பண்ணுறாங்க. முழு தகவலை சொல்கிறேன். எல்என்டியிலேருந்து இப்போ ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு. பேன் இந்தியா லெவலில் ஜாப் லொக்கேஷன் இருக்குது. நம்ம தமிழகத்துலேயும் உங்களுக்கான வேலை வாய்ப்பு இருக்குது. சிம்பிளாக ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம், இதை மட்டும் நீங்கள் ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணால் போதும். ஜாபோடைய ரோல் டிஇடி அப்படின்னு சொல்லக்கூடிய டிப்ளமோ இன்ஜினியர் ட்ரெயினி. 2026க்கான ஆஃப் கேம்பஸ் டிரைவ் எல்என்டியிலேருந்து டிப்ளமோ படித்தவங்களுக்கு இப்போ ஆஃபர் பண்ணியிருக்காங்க. ஜாபோடைய டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஜாபுக்கு இப்போ ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்கக்கூடிய டிப்ளமோ, இப்போ ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் ஆல்சோ அப்ளை பண்ணிக்கலாம். அதாவது 2026 பாஸ்ட் அவுட் எலிஜிபிள் தான். அதே மாதிரி 2024 2025 பாஸ்ட் அவுட்டும் இதற்கு அப்ளை பண்ணிக்கலாம். டிப்ளமோவில் நிறைய டிசிப்ளின் கொடுத்துருக்காங்க. ஆர்கிடெக்சர், ஆட்டோமொபைல், கெமிக்கல், சிவில், கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஐடி, எலக்ட்ரானிக்ஸ், கம்யூனிகேஷன், இன்ஸ்ட்ருமெண்டேஷன், இண்டஸ்ட்ரி சேஃப்டி, ஃபயர் சேஃப்டி, அதுக்கப்புறம் மெக்கானிக்கல், மெக்காட்ரானிக்ஸ், மைனிங், சர்வே, இந்த மாதிரி கிட்டத்தட்ட எல்லா டிசிப்ளினுமே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. டிப்ளமோ மட்டும் நீங்கள் படிச்சிருந்த போதும் இந்த ஜாபுக்கு எலிஜிபிள் தான். ஸோ ட்ரைனிங் பீரியட் ஸ்டார்டிங்கில் வந்து உங்களை ட்ரெயினர் கேட்டகரியில் தான் ஹையர் பண்ண போகிறாங்க. டிப்ளமோ இன்ஜினியர் ட்ரெயினி 1 இயர் ட்ரைனிங் இருக்கும். ட்ரைனிங்கை முடிச்சதுக்கப்புறம் உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸை பார்த்துட்டு நிரந்தர வேலை வாய்ப்பாக கன்வெர்ட் பண்ணிடுவாங்க. ஸோ ட்ரைனிங் வந்து உங்களுக்கு முதல் ஒரு 12 மாதங்கள் ஆன் த ஜாப் ட்ரைனிங் அப்படிங்கிற கேட்டகரியில் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அந்த டைமில் இப்போ ட்ரெயினராக நீங்கள் ஸ்டார்டிங்கில் ஒர்க்குக்கு போகும்போது உங்களுக்கான சம்பளம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டைஃபண்ட் ரேஞ்சில் இருக்கும். ஆஃபீஸ் பேஸ் பண்ண போஸ்டிங்காக இருக்குது அப்படின்னா வருடத்திற்கு 2.5 லட்சம் ரூபாய் சம்பளம், மாதம் வந்து ஒரு 20,000 ரூபாய் உங்களுக்கு ஸ்டைஃபண்டாக கிடைக்கும். ப்ராஜெக்ட் சைட் பேஸ் பண்ண போஸ்டிங் அப்படின்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக உங்களுக்கு சம்பளம் போட்டிருக்காங்க. 2,97,000 ரூபாய் வருட சம்பளம். மந்த்லி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 25,000 ரூபாய் வரைக்கும் ஸ்டைஃபண்ட் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. இந்த கேட்டகரியில் பிளேஸ் ஆகிறவங்களுக்கு இந்த ஜாபுக்கான எலிஜிபிலிட்டி கைட்லைன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது கல்வி தகுதி எடுத்துக்கிட்டிங்கன்னா 3 வருடம் டிப்ளமோ இன்ஜினியரிங் எடுத்து படிச்சவங்க அப்ளை பண்ணிக்கலாம். அதாவது 6 செமஸ்டர் டிப்ளமோ கோர்ஸை நீங்கள் ஃபுல் டைமாக எடுத்து படிச்சிருக்கணும். அதே மாதிரி இந்த ஜாபுக்கு டிகிரி படித்தவங்க பிடெக் படிச்சிருந்தாலோ, அதாவது டிப்ளமோ முடிச்சுட்டு நீங்கள் பிடெக் படிச்சிருந்தாலோ ஆர் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் டிகிரி படிச்சிருந்தாலோ இந்த ஜாபுக்கு நீங்கள் நாட் எலிஜிபிள், அப்ளை பண்ண முடியாது. உங்களுடைய டிப்ளமோவில் குறைந்தது 60% மதிப்பெண்கள் வாங்கியிருக்கணும். 2026 ஜூன் 30 நீங்கள் பாஸ் அவுட் ஆயிடுவீங்க அப்படின்னா நீங்களும் இதற்கு அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி டிப்ளமோவில் சாண்ட்விச் கோர்ஸ்லாம் எடுத்து படிச்சிருக்கீங்க அப்படின்னா நாட் எலிஜிபிள் அப்படிங்கிறத தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஃபுல் டைம் டிப்ளமோ ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் எலிஜிபிள் அப்படிங்கிறத ஒன்ஸ் அகைன் அழுத்தமாக போட்டிருக்காங்க. பார்ட் டைமாக கரஸ்பாண்டன்ஸாக நீங்கள் டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் டிப்ளமோ படிச்சிருந்தாலும் இதற்கு நாட் எலிஜிபிள். அப்ளை பண்ணுற கேண்டிடேட்க்கு அரியர்ஸ் இருக்கக்கூடாது, நோ பேக்லாக்ஸ் அப்படிங்கிறத தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஆல் சப்ஜெக்ட் பேப்பர்ஸ் சுட் பி கிளியர்ட் இன் த ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே நீங்கள் வந்து கிளியர் பண்ணியிருக்கணும். அரியர்ஸ் போட்டும் கிளியர் பண்ணியிருக்க கூடாது. ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா 1 ஜூலை 2004 அதிலிருந்து 30 ஜூன் 2008 இந்த 2 வருடங்களுக்கு இடைப்பட்ட காலத்தில் உங்களுடைய பிறந்த தேதி இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த ஜாபுக்கு எலிஜிபிள் தான். இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணி ஷார்ட் லிஸ்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா ஃபைனலாக உங்களுக்கு மெடிக்கல் ஃபிட்னஸ் இருக்குது. பேசிக் டீட்டெயில்ஸ் எல்லாமே இன்புட் பண்ணி சிம்பிளாக இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை மட்டும் நீங்கள் ஃபில் பண்ணால் போதுங்க. இதில் உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ கேட்டிருக்காங்க அண்டு சம் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டில் எந்த மாதிரி ப்ரொவைட் பண்ணியிருக்கீங்களோ உங்களுடைய நேம் என்ன, மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, டேட் ஆஃப் பர்த், இந்த மாதிரி எல்லா இன்புட்டையுமே தெளிவாக கொடுத்துருங்க. இதில் இந்த இடத்துல ரெட் மார்க் போட்டிருக்கு பார்த்தீங்களா, இது வந்து கம்பல்சரி நீங்கள் இன்புட் பண்ணால் தான் நெக்ஸ்ட்டு உங்களால் ப்ரொசீட் பண்ண முடியும். அதாவது 10th எவ்வளோ மார்க் வாங்கியிருக்கீங்க அண்ட் தென் இந்த ஜாப் டிப்ளமோ கேண்டிடேட் அப்படிங்கிறதுனால டிப்ளமோவில் எவ்வளோ மார்க்கு, உங்களுடைய காலேஜோடைய டைப் என்ன, அட்டானமஸாக, கவர்மெண்ட்டாக, ப்ரைவேட்டாக, அதே மாதிரி மோட் ஆஃப் ஸ்டடி கேட்டிருக்காங்க. நீங்கள் டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் கரஸ்பாண்டன்ஸில் படிச்சிருக்கீங்கன்னா நாட் எலிஜிபிள். ஃபுல் டைமாக படிச்சிருந்தால் மட்டும்தான் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ண முடியும். உங்களுடைய ரெஸ்யூம் கேட்டிருக்காங்க. இந்த இடத்துல ரெஸ்யூம் நீங்கள் அப்லோட் பண்ணிடுங்க. பிடிஎஃப் ஃபைலில் தான் இருக்கணும். 2 MBக்குள்ளே ரெஸ்யூம் இருக்கிற மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு அப்லோட் பண்ணிடுங்க. இந்த டிக்ளரேஷன் பாக்ஸ் டிக் பாக்ஸை ஃபுல்லாக எனபிள் பண்ணிவிட்டு, அதாவது டிக் பாக்ஸை டிக் பண்ணிவிட்டு அப்ளை அப்படிங்கிறத கொடுத்தாலே உங்களுக்கு அப்ளிகேஷன் கம்ப்ளீட் ஆயிரும். இயர் ஆஃப் பாசிங் பாருங்கள், நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் இந்த ஜாபுக்கு 2026 பாஸ்ட் அவுட் எலிஜிபிள் தான். அடிஷ்னலாக 2025 பாஸ்ட் அவுட்டும் 2024 பாஸ்ட் அவுட்டும் அப்ளை பண்ணிக்கலாங்க. ஆப்ஷன் இருக்குது. சரிங்களா, ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அப்ளை பண்ணுறதுக்குலாம் ஃபீஸ் கிடையாது. எல்என்டியிலேருந்து வருடத்திற்கு ஒரு முறை வரக்கூடிய வேலை வாய்ப்பு தான். இந்த வருடம் ஸ்கிப் பண்ணுறீங்க அப்படின்னா இனிமேல் அடுத்த வருடம் தான் வரும். சரிங்களா, அப்ளை பண்ணுறதுக்கு ஃபீஸ் கிடையாதுங்கிறதுனால கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டட் எலிஜிபிள் கேண்டிடேட் எல்லாருமே அப்ளை பண்ணிடுங்க. லாஸ்ட்
லாஸ்ட் டேட் வந்து மென்ஷன் பண்ணலை, எப்போனாலும் க்ளோஸ் ஆகலாம். ஸோ அதனால் ஃபாஸ்ட்டாக அப்ளை பண்ணிடுங்க. இந்த ஜாபுக்கான அப்ளை லிங்க்கை நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. மேலும் ஒரு நல்ல வேலைவாய்ப்புகளுடன் நான் உங்களை சந்திக்கிறேன்.